அனைவருக்கும் வணக்கம். எல்லாம் நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு மார்கழி மாத வெள்ளிக்கிழமை. ரொம்ப சந்தோஷமா எல்லாரும் பூஜை பண்ணியிருப்பீங்க. தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அதாவது ஹெட்டிங் பார்த்துருப்பீங்க. உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நான் இன்னைக்கு சிவபெருமானை பத்தி தான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம சிவபெருமானுக்கு பிடித்த பூ அப்படின்னு சொல்லி போன சனிக்கிழமை சனி பிரதோஷம் அன்னைக்கு நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அது என்ன பூ அப்படிங்கிறத கரெக்டா கமெண்ட்ல சொல்லுங்க. கண்டிப்பா அதே மாதிரி ஓம் நம சிவாயாங்கிற மந்திரத்தையும் நீங்க சொல்லுங்க. இந்த செகண்ட்ல நீங்க சொல்றீங்களான்னு பார்ப்போம். இப்ப 32 செகண்ட்ஸ் ஆகுது. இப்ப பாத்தீங்கன்னா அது என்ன பூ அப்படின்னு நீங்க தொடர்ந்து நம்ம வீடியோ பாத்திருக்கீங்கன்னா அந்த ஷார்ட்ஸ் பார்த்திருப்பீங்க. சிவபெருமானுக்கு பிடித்த பூன்னு போட்டிருப்பேன். அது என்ன பூங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த பூவை பத்தி தான் நான் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம என் கனவுக்கும் இந்த பூவுக்கும் ஒரு சம்பந்தத்தை நானே ஏற்படுத்திக்கிட்டேன். போன மாசம், அதாவது டிசம்பர் மாசம் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். என் கனவில் தோன்றிய சிவகுடும்பம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தேன். அதுல பாத்தீங்கன்னா நான் ஒரு டீட்டெயிலா சொல்லியிருந்தேன். ஒரு அம்பாள் கோவிலுக்கு போறேன், அங்க இருக்க பூசாரி எனக்கு ஒரு பூ கொடுக்குறாரு. இது ருத்ராட்சத்துக்கு சமம்னு சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு சொல்லி நான் டீட்டெயிலா அதுக்கப்புறம் என்ன கனவுல எனக்கு காமிச்சுது அப்படிங்கறத நான் டீட்டெயிலா சொல்லியிருக்கேன். வேணுங்கிறவங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், அதையும் பாருங்க. உங்களுக்கே புரியும் நான் ஏன் சொல்றேன் அப்படிங்கிறது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த பூ பாத்தீங்கன்னா அந்த கனவுலாம் வந்ததுக்கு அப்புறம் நான் எதர்ச்சியா 2-3 நாள் கழிச்சுதான் அந்த கனவு தோன்றி 2-3 நாள் கழிச்சு இது என்ன பூவா இருக்கும்னு பார்க்கும்போது நான் வழி நெடுக நடந்து போயிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டு சைடு ஃபுல்லா காடு தான். அதுல பாத்தீங்கன்னா இந்த பூவை நான் பார்த்தேன். பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் 2-3 நாளாவே இதை பறிக்கணும், இதை பத்தி தெரிஞ்சுக்கணுங்கிறது தோணுச்சு. ஏன் அப்படின்னா அதுக்கும் காரணம் இருக்கு. அந்த பூ நான் ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் கோவிலுக்கு போகும்போது துர்க்கை அம்மன் வழிபாடு பண்ணும்போது அங்க ஒரு அம்மா இந்த பூ வைப்பாங்க. இது காட்டுல வளர்ற பூ தானே, இதை கொண்டு போய் அம்பாளுக்கு வைக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி நான் யோசிச்சிருக்கேன். சோ இந்த பூவை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு இந்த கனவு 2 நாள் கழிச்சு இந்த பூவை நான் பறிக்கிறேன். சர்ச் பண்றேன் கூகுள்ல. இது என்ன பூ அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சர்ச் பண்ணி தேடி பாக்குறேன். அப்ப அந்த கனவுக்கும் அதுக்கான விடைக்கும் எனக்கு அந்த கனவுக்கான விடை எனக்கு அப்ப தெரியல. இந்த பூவை பத்தி நான் பறிச்சு அது எந்த இறைவனுக்கு சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு அதுக்கான விடை எனக்கே தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி உள் மனசு சொல்லுச்சு. அதை நான் வேற யாருக்கும் நான் ஷேர் பண்ணிக்கல. எனக்கு அது போதும், எனக்கு ஆன்சர் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டேன். இந்த பூ பாத்தீங்கன்னா இதோடைய பேர் பாத்தீங்கன்னா தும்பை பூ அப்படின்னு சொல்லுவோம். வெள்ளை கலர்ல இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும், ரொம்ப அழகா இருக்கும். இந்த பூவை பாத்தீங்கன்னா நம்ம காட்டு செடி அது மாதிரி நம்ம பார்த்திருப்போம். நிறைய பேர் விளையாடுறதுக்கும் நம்ம சின்ன வயசுல யூஸ் பண்ணியிருப்போம். அப்ப இதோட அருமை தெரியல. இந்த தும்பை பூவை பத்தி இப்ப நான் சொல்ல போறேன். முழுசா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா நீங்க சிவபெருமானுக்கு நீங்க இந்த பூவை அணிவிக்கும் போது, இதை சாற்றும் போது நமக்கு பிரம்மஹத்தி தோஷம் சகல தோஷங்களும் நீங்கும் அப்படிங்கிறது ஐதீகம். நான் ஏற்கனவே சிவபெருமானுக்கு ஊமத்தை தீபம் இலுப்பை எண்ணெயில ஏத்துறதுக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டு இருக்கேன். சொல்றது மட்டும் இல்லாம நானும் வீட்டுல ஏத்திக்கிட்டு இருக்கேன். வீட்டுல ஏன்னா நம்ம வீட்டுலதான் இப்ப விளக்கெல்லாம் ஏத்த முடியும். ஏன்னா நம்ம மற்ற இடங்கள்ல போய் இந்த மாதிரி புதுசா நம்ம பண்ணும் போது அந்த கோவிலோட பழக்கத்தை நம்ம மாற்றக்கூடாது. நமக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கும் போது நம்ம வீட்டுல ஏத்திக்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த ஊமத்தங்காய் தீபம் சில பேர் பைரவர் கோயிலையும் ஏத்துறாங்க. நானே பார்த்திருக்கேன். சோ அது மாதிரி அனுமதிச்சாங்கன்னா நம்ம ஏத்தலாம். அப்படி இல்லாத பட்சத்துல எனக்கு ஒரு வேண்டுதல்னால நான் சிவபெருமானுக்கு வேண்டிக்கிட்டு நான் தீபத்தை ஏத்திக்கிட்டு இருக்கேன். அந்த தீபத்தை மாதிரியே இந்த பூவும் எனக்கு இப்பதான் பரிச்சயமாயிருக்கு. இந்த பூவோட அந்த ஃபர்ஸ்ட் அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த புராண கதைகளை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நீங்களே அந்த பூவை கண்டிப்பா சிவபெருமானுக்கு அணிவிப்பீங்க. அதுல எந்தவித சந்தேகமும் இல்லை. ஃபர்ஸ்ட் தும்பை பூ அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பெண் ஒரு ஜென்மத்துல அவங்க பெண்ணா பிறந்து சிவபெருமானோட தீவிர பக்தையா இருந்து சிவபெருமானை நோக்கி தவம் புரிந்து நல்லபடியா வேண்டியிருக்காங்க. சிவபெருமானுக்கு தவம் பண்ற எல்லாருமே தெரியும், கண்டிப்பா அவர் வரம் கொடுக்காம இருக்க மாட்டாரு அப்படின்னு. நம்ம ராவணன் தான் அதுக்கு பெரிய எக்ஸாம்பிள். நிறைய வரங்கள் சிவபெருமானால நிறைய பேர் வாங்கியிருக்காங்க. அதனால அந்த ஆணவத்தினால சில பேர் அதே சிவபெருமானோட ரூபத்தினால அழிஞ்சும் போயிருக்காங்க. அதை பாத்தீங்கன்னா நம்ம நல்ல விதத்துல பயன்படுத்தினோம்னா அந்த சிவபெருமானோட திருவடியை அந்த திருமுடியையும் அலங்கரிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு இந்த தும்பை பூ தான் சிறந்த உதாரணம். அதுதான் நம்ம பார்க்க போறோம். எப்பவுமே ஒரு சாமி நமக்கு ஒரு வரம் கொடுக்குது அப்படின்னா அதை நல்ல முறையில நம்ம பயன்படுத்தும் போது அந்த ஆண்டவனோட உள்ளத்திலையும் அவருடைய மனசுலையும் நம்ம என்னன்னைக்குமே இருப்போம் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. அது பாத்தீங்கன்னா இந்த தும்பை பூவும் இடம் பிடிச்சிருக்குங்க. எப்படின்னு பாக்கலாமா? தும்பை பூ பாத்தீங்கன்னா ஈசனை நோக்கி தவம் புரிஞ்சிருக்காங்க. தவம் புரிஞ்சு பாத்தீங்கன்னா ஈசன் தோன்றி அவங்களுக்கு என்ன வரம் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த தும்பை அவங்க பெண் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா,
உங்களுடைய எல்லாருமே வந்து திருவடி நிழல்ல தான் வந்து நம்ம வந்து சரணாகதி அடையணும்னு எல்லாருமே தான் வேண்டுவோம். ஆனா நம்ம தும்பை பூ என்ன பண்ணிட்டாங்க, அதாவது தும்பை அந்த பெண் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, நான் வந்து என்ன கேட்கறதுன்னு தெரியாம எப்படி வந்து மாத்தி வரத்தை கேட்டாங்க அப்படின்னா, நான் வந்து உங்க திருவடியை அலங்கரிக்கணும், உங்க திருவடிக்கு கீழே இருக்கணும், ஏன் திருமுடி மேல உங்க திருவடி இருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா உங்க திருமுடி மேல என்னுடைய திருவடி இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஈசனோட தலையில என்னுடைய திருவடி இருக்கணும்னு மாத்தி கேட்டுட்டாங்க. ஈசனும் பாத்தீங்கன்னா அப்படியே ஆகட்டும்னு சொல்லிட்டாங்க. இது சொன்னதுக்கு அப்புறம் அவங்க பதட்டத்துல அந்த பெண் வந்து ஐயோ மாத்தி கேட்டுட்டேன், என்னை மன்னிச்சிருங்க இறைவான்னு சொல்லும் போது, கவலைப்படாத, நீ வந்து அடுத்த ஜென்மத்துல ஒரு பூவா தும்பை பூவா பிறந்து என்ன வந்து என்னுடைய சடாமுடியில திருமுடியில நீ அலங்கரிப்ப, அதுதான் வந்து உன்னுடைய திருவடி வந்து என்னுடைய திருமுடியில வந்து அலங்கரிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இதுதான் வந்து இறைவனோட மகிமைன்னு நான் நினைக்கிறேன். இந்த மாதிரி ஒரு கதையெல்லாம் சொல்லும் போது சிரிச்ச ஆள்ல நானும் ஒருத்தி, எனக்கும் வந்து அப்படிதான் இருந்தது. ஆனா ஆன்மீகத்துக்குள்ள நாங்க வரும்போது நான் வந்து அதை பத்தி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் போது நான் வந்து அதை வந்து உணர்றேன். இந்த மாதிரி ஒரு வரம் நமக்கு கிடைக்காதா அப்படிங்கிற மாதிரி நானும் வந்து இப்ப ஏங்குற மாதிரி, அந்த அளவுக்கு நம்ம தவம் பண்ணுவோமா, அந்த அளவுக்கு நம்ம பக்தியா இருக்கோமா அப்படிங்கிற மாதிரி எனக்குமே தோணுது. அந்த அளவுக்கு நான் இல்லை. ஏன்னா என்னை விட பக்தியா இருக்கவங்க, என்னை விட வந்து கடும் விரதம் இருக்கவங்க எவ்வளவோ பேர் இருக்காங்க. அதாவது முழுமையா வந்து இறைவனை மட்டுமே நினைச்சுக்கிட்டு இருக்கிற எவ்வளவோ பேர் இருக்காங்க, பக்குவப்பட்டவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத வரம் நமக்கு வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைச்சிடாதுன்னு தெரியும். ஆனாலும் அந்த கனவுக்கு விடை வந்து எனக்கு அந்த கனவு வந்து 2 நாள்ல ருத்ராட்சத்துக்கு சமமான அந்த தும்பை மலர் என் கண்ணுல பட்டு அதை பத்தி நான் தேடணும்னு யோசிச்சு, ஏன்னா இத்தனை நாள் அந்த பூவை பார்த்திருக்கேன், அதை பத்தி நான் நினைக்கல. அது வந்து இப்ப வந்து எனக்கு தோணுதுன்னா அந்த சிவபெருமான் வந்து இன்னும் வந்து என்னை நெருங்கி வராருன்னு நான் உணர்றேன். இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கும் வந்து அந்த மாதிரி உணர்வுகள் ஏற்படுதா அப்படிங்கிறத நீங்களும் சொல்லுங்க. இந்த மாதிரி கனவு காணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் தோணி இருக்கா, இந்த மாதிரி நடந்திருக்காங்கிறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதையோ கற்பனையோ இல்லை, என் கனவு. அதை வந்து நான் எப்படி ரிலேட் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு எல்லாமே பாசிட்டிவா பார்க்கும்போது அது பாசிட்டிவா இருக்கும்னு நான் நம்புறேன். அது மட்டும் இல்லாம அதே கனவுல முடியும் போது அம்பாள் கோவிலுக்கு போறேன், ருத்ராட்சத்தை வந்து கொடுக்குறாங்க. அதாவது ருத்ராட்சத்துக்கு சமமான பூவை கொடுக்குறேன்னு ஒரு பூவை கொடுக்குறாங்க. அந்த பூவுக்கான விடைதான் இந்த தும்பை பூன்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமான் வந்து வெண்பட்டு ஆடையில வள்ளி தெய்வனோட காட்சி தருவார்னு அந்த கனவுல டீட்டெயிலா சொல்லியிருப்பேன். அந்த வீடியோல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல வந்து பாத்தீங்கன்னா எனக்கு இந்த வருஷ பிறப்புக்கு என்னுடைய சிலைகள், என் வீட்டுல இருக்க எல்லா கடவுள் விக்கிரகங்களுக்கும் நான் வந்து பாத்தீங்கன்னா புதுசா வந்து ஒரு ஆடை வஸ்திரம் எடுக்கணும்னு நினைச்சேன். அது இந்த வருஷம் தான் நினைச்சேன். அந்த மாதிரி அந்த புது ஆடை நம்ம எப்படி புது ட்ரெஸ் போறோமோ அதே மாதிரி நம்ம இறைவனுக்கும் செய்யணும்னு ஒரு ஆசை வந்துச்சு. வாங்கணும். உச்சி பிள்ளையார் கோவில் போகும்போது அந்த வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். அந்த உச்சி பிள்ளையார் கோவில் போன வீடியோ அன்னைக்குதான் வந்து எல்லா கடவுளுக்கும் வாங்கினேன். ஆனா முருகனுக்கு மட்டும் வாங்க மறந்துட்டேன். எனக்கு வீட்டுக்கு வந்து யாருக்கு வாங்கணும்னு தெரியவே இல்லை. அடுத்த நாள் பூஜை பண்ணும்போது தான் ஐயோ முருகனுக்கு வாங்க மறந்துட்டேமே, சரி பக்கத்துல இருக்க பூஜா ஸ்டோர்ல போய் வாங்கிக்கலாம்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி போனப்ப அங்க பச்சை கலர் சிகப்பு கலர்னு எப்பவுமே இருக்கும். நான் போன அன்னைக்கு பாத்தீங்கன்னா இல்லவே இல்லைன்ட்டாங்க. எல்லாமே தீர்ந்து போச்சு, ஸ்டாக் அவுட்னு சொல்லிட்டாங்க. வெள்ளை கலர் தான் இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் சொல்லல, இந்த வெண்பட்டுல நீங்க முருகனை வந்து பாருங்க இன்னும் அழகா இருப்பாருன்னு அந்த அக்கா சொன்னாங்க. எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம். வெண்பட்டுல தான் நம்ம கனவுல வந்து காட்சி கொடுத்தாரு. இப்ப அதே மாதிரி வந்து நமக்கு வந்து அதே கலர் வருதே, நானும் வந்து இது வேணாம் வேற ஏதாவது பாருங்கன்னு சொல்லி நான் கேட்டேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா கருப்பு கலர் மாதிரி ஒரு கருநீல கலர்ல இருந்துச்சு. அது வந்து நான் போடுறது வந்து விரும்பலன்னு சொல்லிட்டு நான் வேணான்ட்டேன். வேற எந்த கலருமே இல்லைன்ட்டாங்க. ஆனா நியூ இயருக்கு எல்லா சாமிக்கும் நம்ம எடுத்துட்டோம், முருகனுக்கு எடுக்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு அந்த வெண்பட்டுலயே வாங்கினேன். வந்து பார்த்தா வீட்டுல விநாயகருக்கும் வெண்பட்டு தான், முருகனுக்கும் வெண்பட்டு தான். அதான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் ஒரே ட்ரெஸ். ஸோ நம்ம கனவு வந்து நம்ம பிரபஞ்சத்தோட நம்ம வந்து இயற்கையோட நம்ம பேசும்போது நமக்கு இந்த மாதிரி சமயங்கள்லாம் உணர்த்தும். நம்ம பிரபஞ்சத்தை நல்லா நான் கவனிக்கிறேன் அப்படிங்கிறத வந்து நான் உணர்றேன். இதெல்லாம் உணர்ந்தா மட்டும்தான் நம்ம சுத்தி இருக்கிற அந்த மனுஷங்க பேசுற இறைச்சலையும் தாண்டி இயற்கை நம்ம கிட்ட பேசுறதையும் நம்ம மனசு உள்ளுணர்வு பேசுறதையும் நம்ம கவனிக்கும் போது நம்ம கண்டிப்பா எல்லா விஷயத்திலையும் சக்சஸ் ஆகும், கண்டிப்பா ஜெயிப்போங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. நான் என் ஆள் மனசுல எது நினைச்சாலுமே அது வந்து நடந்திருக்கு. வளையல் ஆகட்டும், வீடாகட்டும், குழந்தை பேராகட்டும், என்னுடைய மன வாழ்க்கை ஆகட்டும், எல்லாமே வந்து நான் நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. அப்படின்னா ஆள் மனசுல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறேன். இறை நம்பிக்கையே இல்லாத காலகட்டத்துல கூட என்னுடைய ஆள் மனசு சொல்றதை நான் கண்டிப்பா கேட்பேன். என் கூட நான் நிறைய நேரம் பேசுவேன். இதை ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா இந்த வருஷத்துல இருந்து நீங்க வந்து உங்க கூட நிறைய பேசுங்க. நம்ம தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இல்லாம இறைவன் நம்பிக்கையோட இருக்கவங்க அந்த இறை சக்தியை பத்தி நிறைய யோசிங்க. பிரபஞ்சத்தை கூட நிறைய வந்து கனெக்டிவிட்டி நம்ம வச்சுக்கணும். அது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுவும் காலையில 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்திருக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உங்களுக்கு எல்லாம் வந்து சீக்கிரமா அந்த விஷயம் வந்து நடக்கும். நீங்க நினைக்கிற விஷயம் கண்டிப்பா நடக்கும். அந்த நேரத்துக்கு அவ்வளவு பவர் இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கும். இந்த விஷயத்த வந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.
ஆள் மனசுல காண்ற கனவு, அந்த கனவு வந்து பலிக்குது அப்படின்னா நீங்க வந்து அந்த கனவை ரொம்ப டீப்பா வந்து விரும்புறீங்கன்னு அர்த்தம். நான் வந்து இறைவன் வந்து எனக்கு அடிக்கடி கனவுல வராருன்னா நான் அவரை தான் அதிகமா நினைக்கிறேன் அப்படிங்கறதான் நான் வந்து யோசிக்கிறேன். சோ நீங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஆன்மீக சம்பந்தமான ஏதாவது கனவு வந்திருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஏன்னா எனக்கு தான் வந்து அதிசயம் நடக்கணும்னு இல்லை, என்னை விட நிறைய பேருக்கு வந்து நல்ல நல்ல விஷயங்கள் நிறைய நடந்திருக்கலாம். அதையும் வந்து ஷேர் பண்ணீங்கன்னா அதை பாக்குற எங்களுக்கும், அதாவது ஆன்மீகத்துல இருக்கவங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அதனால வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி 32வது செகண்ட்ல பாத்தீங்க அப்படின்னா தும்பை பூவா அப்படிங்கிறத கண்டிப்பா வந்து போட்டிருக்கீங்களான்னு பார்க்கலாம். கண்டிப்பா வந்து கமெண்ட் பண்ணுங்க. ஓம் நம சிவாய, சிவாய நமக, சிவசிவ என்கிற தீவினையாளர், சிவசிவ என்கிற தீவினை மாலும், சிவசிவ என்கிற தேவரும் ஆவர், சிவசிவ என்னை சிவகதி தானே. Thank you.